மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு திட்டமிடுவோம். அதில் ஒன்றாவது நம்பர் 1, தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பக்கமாவது டைரி எழுதணும். அன்று நடந்த முக்கியமான செய்தி வேணால் முக்கியமான சிந்தனைகள் தினம் 20 பக்கமாவது உருப்படியாக எழுதுறது. உருப்படியாக கதையோ கட்டுரையோ எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 31ஆம் தேதி இரவு ரொம்ப 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 சின்சியராக இந்த விஷயத்தை நான் தொடங்குவேன். 1ஆம் தேதி இரவு ஒரு பக்கம் எழுதுவேன். எங்கே போக போகுது நாளைக்கு பார்த்துவோம். 2, 3, 4க்கு பிறகு அநேகமாக நான் எழுதுறதே இல்லை. கதை எழுதுவேன், டைரி எழுதுவேன். இந்த ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல், அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் சந்தோஷமாக எனக்கு இருக்கு. என்ன ஒழுங்கு? ஒன்றும் கிடையாது. எதுக்கு ஒழுங்கு இருக்கு? சூரியன் 6 மணிக்கே வேணாம், இது அலாரம் வச்சுக்கிட்டா வருது, அதுக்கு தோணும் போது வருது, அல்லது நாம் விழிச்சு பார்க்கும்போது அது இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் அதனால் ஒழுங்கு என்பதில் எனக்கு அர்த்தம் இல்லை, எனக்கு பிடிப்பு இல்லை. சரி, இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு முந்தி எழுதப்பட்ட ஒரு சிறுகதையை நான் சொல்கிறேன். இந்தியாவில் அது எழுதப்பட்ட மொழி மலையாளம். அது எழுதியவர் பால்சக்காரியர். தமிழுக்கு நிறைய அறிமுகமான மிக முக்கியமான எழுத்தாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். அந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த காடு என்றதும் காட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியாக எழுதிட்டு போறாரு. எத்தனை விலங்குகள், சிங்கத்திலிருந்து நரி வரைக்கும். நரின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு தந்திரம் ஞாபகம் வரும். நரின்னா ஒரு தந்திரத்தோட. எங்க பாட்டி கூட அதுல நரியிலேருந்து ஆரம்பிக்க கதை சொல்றது. ஒரு ஊர்ல ஒரு நரி, கதை அதோட சரி, அவ்வளவுதான். உலகத்திலே சின்ன சிறுகதை தான் கதை. நரி அதோட சரி. உடனே நமக்கு வளையமாக நரி ஏமாற்றுதல், நரி தந்திரம் செய்தல், நரி இந்த மாதிரிலாம் ஞாபகம். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எந்த நரி இன்னொரு நரியை கெடுப்பதற்கு காப்பி சாப்பிட்டு கொண்டு யோசித்தது அல்லது உரையாடி? நாம் தான் அதை செய்கிறோம். அப்ப விலங்குகளுடைய மனோபாவத்தை நாம நம்முடைய மனோபாவத்தை விலங்குகளின் மீது ஏற்றோம். சிங்கம் வீரம் பொருந்தியது சரி, நரி கோழத்தன்மதான். ரெண்டுமே சோத்துக்கு அலையுது, ரெண்டுமே பாவம் சோத்துக்கு அலைஞ்சு தண்ணிக்கு அலைஞ்சு. யானைகள் ஒரு நாளைக்கு 45 மணி நேரம் நடந்து தண்ணீரை தேடி போகிறது. நாம சொல்றோம் ஊருக்குள்ள போச்சு. ஊருக்கு யானை வசிக்கிற இடத்துல நீ போய் வச்சுக்கிட்டு இருக்க. அதனுடைய தடம் இருக்கு பாருங்க. 150 வருஷமா, 200 வருஷமா, 300 வருஷமா யானையின் தடங்கள் மாறுவதே இல்லை. எந்த தாய் யானையும் தன்னுடைய குட்டிக்கு அந்த அந்த ரூட்டை காமிக்கிறது இல்லை. இயல்பாகவே அனுப்பும். அம்மாவோட சேர்ந்து அது போயிட்டாரு. அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கிட்டோம். அது என்ன பண்ணுது? வீட்டுக்குள்ள குழம்பி போகுது. யானைகளை குழப்பம். அது குழம்பி நம்ம வீட்டுக்குள்ள தோட்டத்துக்குள்ள சரி. அந்த காட்டிலே ஏகப்பட்ட விலங்குகள், பாம்புகள் எல்லாமே அங்கே. இதை பற்றி நிறைய எல்லா நரிகள், எல்லா விலங்குகளை பற்றி சொல்றார். எல்லா மரங்களையும் பற்றி சொல்றார். நமக்கு தெரியாத 100-150 மரங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். பெரிய கதை. அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவள் தான் நம்ம ஹீரோயின். அந்த அம்மா அந்த அம்மா இல்லை, அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ள வந்துருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு கரடிக்கும் அந்த பொண்ணுக்கு ஸ்நேகம் வந்துடும். கரடிக்கும் ஒரு பொண்ணுக்கு எப்படி ஸ்நேகம் வரும்னு கேட்கக்கூடாது, கதையில வரும். அந்த கற்பனை நமக்கு இல்லைன்னா கதையில வரும். ஒரு ஊர்ல ஒரு ராஜான், அதை நம்புறோம் இல்லை.
வருது. 2 பேருக்குள்ள ஸ்நேகம் வருது. ஸ்நேகம் அடுத்தபடியாக என்னவாகும்? பல சமயங்களில் காதலாகும், காதல் ஆகாமையும் இருக்கலாம். அதுங்களுக்கு காதல் வந்து போச்சு. அந்த பொண்ணும் அந்த கரடியும் ரொம்ப நேசத்தோட வாழ்ந்து ஒரு குழந்தை பிறகு கரடி குட்டி, ஒரு கரடி குட்டி பிறந்து 2 பேரும் சந்தோஷம். ஊரில் அவங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு போனால குத்தனம் பண்ணுறால என்ன எப்படி இருக்கா, மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வந்து வீட்டுக்கு வாங்க, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாமா, இங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வராங்க. கரடியும் கரடி குட்டியும் அந்த பொண்ணு ஒரு சாதாரண வரவேற்பு. கூடத்தில் ஈஸி சேரில் மாப்பிள்ளை எப்படி உட்காருவாரோ அப்படி உட்காந்து கால் மேல் கால் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளைகள் அப்படி தான் இருப்பான். சரி, உள்ள அந்த பொண்ணும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளை உன்னை எப்படி வச்சுருக்காரு, நல்லா வச்சுக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு அந்த பாட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டை வந்தது இல்லை, சச்சரவு வந்தது கிடையாது, மன வேறுபாடு வந்தது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவரும் நினைப்பார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி செம்புல பேநீர் போல நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி கெட்ட பழக்கமே இல்லையா? உங்கள் அப்பா அவங்களுக்கு இருந்தாங்க, அதுதான் முக்கியம். உங்கள் அப்பா அவர்கள் மாதிரி கெட்ட பழக்கம் தான். டாஸ்மாக் இருக்கிற இடமே அவருக்கு தெரியாது. டாஸ்மாக் போகிறதுக்கு காசும் கிடையாது, அது போக வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த விதமான கெட்ட பழக்கமும் அவர் இல்லை. அவர் மனசில் நான் மட்டும்தான் இருக்கு. அப்படியா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. கதையின் முடிவு இப்போ நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான முடிவு. மவளே, அம்மா சொல்லுங்கம்மா, அந்த காட்டுக்குள்ள இன்னொரு நல்ல கரடியா இருந்தா பாரு. யாருக்கு? எனக்கு தான். கதந்து கதந்து இது 2016ஆம் ஆண்டு இறுதியில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. இன்னொரு கதை மராட்டியத்தில் எழுதப்பட்டது. என் புஸ்தக கடைக்கிட்ட அது ஒரு விஷயமே இல்லை, உலகத்து விஷயங்களை சந்திப்பு பேசும். இதையும் அப்பப்போ தொட்டு போன மராட்டியில் ஒரு கதை ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ஒரு நாள் காலையில் ஒரு பெரியவர் இந்த அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருக்கிறவர் தனியாக இருக்கார். பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவில் இருக்கு. நாம் அமெரிக்காவுக்கு தானே பிள்ளை எடுத்துக்கிறோம். அப்படி அந்த பிள்ளைகள் சாரி, நான் இயல்பாக பேசிட்டு நான் கதைக்கலாம், அது முடியவே முடியாது. நம்ம ஒழுக்கத்தோடு பேசவே முடியாது. பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கு. இவர் மட்டும் தனியாக இருக்கார். காலையில் ஹிண்டு, அவெல்லாம் இன்று தான் படிப்பேன். ஹிண்டு அப்படி படிச்சுட்டு அதில் ஒரு செய்தி 3வது பக்கத்தில் என்ன முக்கியமான செய்தின்னா, அந்த ஊர் அந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்து பேட்டையில் ஒரு கல்யாணம் நடக்கும். மணப்பெண் 26 வயசு, மணமகன் ஒரு நாய், டிஓஜிடி நாய், டிஓஜி டாக் நாய். நாயின்னு நாய் தான், நாயன் அப்படி இல்லை, நாய் தான். இந்த பக்கம் அவ மலர் மாலையோட சிரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நாய் அதுவும் மாலை போட்டுக்கிட்டு சிரிக்குது. நாய் எப்படி சிரிக்கணும்னு கேட்கக்கூடாது, கதையில சிரிக்கும். இதை பார்த்த உடனே பெரியவருக்கு வந்து இது எப்படி ஒரு நாயை போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், என்ன பிரயோஜனம்? அது நான் ஆஃபீஸுக்கு போவோமா, அப்புறம் லோன் போட்டு வீடு வாங்குவோமா, செட்டில் ஆகணுமா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நாயை போய் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு பெரிய, அவரால் சும்மா உட்காந்துருக்கவே முடியல. அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்டு வேலைக்காரன் இந்த பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு ஒரு அம்மா. அதை பார்த்த உடனே தான் வீட்டுக்காரருக்கு ஒரு சிந்தனை வருது,
இந்த பொண்ணு எங்கே இருக்காள், இந்த வீட்டுக்கார பொண்ணு எங்கே இருக்கு, இந்த சமையல்கார பொண்ணு எங்கே இருக்கோ அந்த பேட்டையில் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு. ரைட். அட்டாட்டாட்டா அந்த பொண்ணு, ஏம்மா உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் வந்து கல்யாணம் நடக்குதானே? என்ன கல்யாணம்? ஏன் 2 கல்யாணம் நடந்தது. 2லையும் நல்லா சாப்பாடு போட்டாங்க. நான் 2 பேரும் போயிட்டேன், 2லையும் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. அது இல்லைம்மா ஒரு நாயை போய், ஓ அதை சொல்கிறீங்களா? என் ஃப்ரெண்டு தாங்க அவள் புத்திசாலி, நல்ல நாயை பற்றி சேர்த்து எனக்கு ஒன்று வாச்சுது. அப்போ ஏம்மா அது என்ன போய் ஒரு நாயை போய் ஒரு பொண்ணு கல்யாணம் என்ன ஆஃபீஸுக்கு போமா என்ன பண்ண, அது அப்படி தாங்க. சொல்லுமா என்ன விஷயம்? அந்த பொண்ணு வந்து 3-4 விஷயத்த சொல்கிறேன், 3-4 காரணங்களை சொல்கிறேன். நம்பர் 1, முதல் நாள் எவ்வளோ அன்பும் மரியாதையுமோ இருந்ததோ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குது. நீங்கள் 6 முறை வெளியே போயிட்டு வந்தாலும் ஆளாட்டிக்கிட்டு அந்த நன்றி விசுவாசத்தை மாற்றி அன்பை ஆற முடியும் சனியனை அப்படின்னு சொல்கிறார். எந்த கெட்ட வார்த்தை எந்த அசிங்கமாக சொல்கிறார். ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பிராணி. ரெண்டாவது, சோறு போட்டு அப்படி கடை அப்படின்னா நிம்மதியாக போய் படுத்துக்கிறாங்க. நேற்று தானே சாம்பார், இன்னைக்கே சாம்பாரா அப்படி எந்த நாயாலும் கேட்டிருக்கும்? எந்த நாயும் கேட்டிருக்கும்? கேட்கவே பிடிக்கலன்னா பிடிக்க போய் படுத்து வேற ஒன்றும். எந்த நாயும் இரவு சாராய கடைக்கு அல்ல டாஸ்மார்க்கு போயிட்டு 2 மணிக்கு மேலே திரும்பி வந்து பக்கத்து வீட்டு கதவு தட்டார். இப்படி இந்த கதை போகுது. நண்பர்களே, பெண்களை இந்த சமூக அமைப்பு, இந்த குடும்ப அமைப்பு எவ்வாறு நடத்துகிறது, பெண்களை எங்கே வைத்திருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இதுதான் நம் தலைமுறையில் நமது முகம் வெளி உலகத்துக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நமது முகம் எவ்வாறு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இதை கொண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டி பூஜை போடும், எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விருத்தாசலத்துக்கு பக்கத்தில், விருத்தாசலம் தான் எனக்கு சொந்த ஊர், எங்கள் அம்மாவுடைய ஊர். நாங்கள் சின்ன வயசில் போவோம், 6-7 வயசு 10 வயசு வரைக்கும் போயிட்டு இருந்தோம். பூஜை போகிறதுனாக்கா அதுக்கு சில சாங்கியங்கள் இருக்கு. 3 பெரிய தலாவாழைகள் இருக்கும், அதில் நிறைய வெடிச்சு கொட்டணும். ஒரு இலையில கறி குழம்பு, ஒரு இலையில கருவாட்டு குழம்பு, ஒரு இலையில மீன் குழம்பு. ரைட். மறக்காம முருங்கைக்கீரை, இது 3லையும் பரிமாறப்படும். வசதி உள்ளவங்க சேர்த்து. இதுக்கிடையில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அல்லது எங்கள் பாட்டி என் மாமனை அனுப்பி ஒரு பாட்டி சாராயம், ஏன்னா எங்கள் சாமி வந்து சாராயம் வந்துடும், சாராயமும் ஒரு பாட்டில் கல்லும் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் சாராயம், இந்த பக்கம் இந்த 3 இலையும் அப்படி போட்டுருச்சு. இதை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் ஆயாவுக்கு, எங்கள் அம்மாவுடைய அம்மா ஒரு மாதிரி ஒரு சாமி என்னதான் ஏறும், அது எதுவும் தண்ணீர் இருக்கன்னா அடிக்காது, இயல்பாக அந்த இது ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும். எல்லாம் முடிச்சிட்ட உடனே தட்டை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்து, தோட்டத்தில் ஒரு 3 மரம் இருக்குது, முருங்கை மரம், இந்த ஒரு நாவமரம், இது ஒரு மரம், 3 மரம் இருக்கும். அதில் வந்து முருங்கை மரத்தில் தான் பேய் இருக்கும். முருங்கை மரத்தில் மட்டும்தான் இந்த முனீஸ்வரன், நாங்கள்லாம் பேய் சொல்ல மாட்டோம், முனீஸ்வரன். இந்த முனீஸ்வரன்ற வார்த்தையே சமண மதம் இங்கே வந்த பிறகு நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை. முனி என்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு தான் சொல்கிறேன். சரி, அது தனி கதை. இந்த இலையில வந்து இந்த கருவாடு, மீன், கறிகள்லாம் சேர்த்து அப்படி குவியலாக போட்டு அந்த மரத்தடிக்கு கீழே வரும். இந்த பக்கம் சாராயம் சாப்பிட்டு உனக்காகத்தான் காலையிலேருந்து நொங்குன்னு வேலை செஞ்சு இப்போ தான் படைச்சி முடிச்சு.
நல்லா சாப்பிட்டு திருப்திகரமாக சாப்பிட்டு யார் முனீஸ்வரன்கிட்ட பேசுறீங்க. முனீஸ்வரன் இதுகிட்ட பேசுறது நம்ம காதில் கேட்காது. நீங்கள் ஆயா முனீஸ்வரன்கிட்ட பேசுறதுன்ட்டு கேட்கும். அது சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டியா உன்னை நம்பி வருஷத்துக்கு 3 முறை படையல் போடுறேன். என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களுக்கு சதா நோய் நொடி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன மயத்துக்கு தான் உனக்கு நான் வந்து சோறு போடுவேன் சொல்லு. நீயே அந்த நியாயத்தை சொல்லு. அதை இல்லை இதை முனீஸ்வரர்கிட்ட கேட்கு. என்ன மயத்துக்கு நான் உனக்கு சோறு போடுவேன். பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதை பார்த்துக்கத்தானே நீ அதை செய்யாமல் இருந்தால் உனக்கு எப்படி நான் அது ஏதோ சொல்லும் பொழுது அது நமக்கு கேட்கறது இல்லை. ஏதோ வருத்தம் தெரிவிச்சுமா அல்லது மன்னிப்பு கேட்டுக்குமா எதுவும் தெரியல. அப்படி ஒரு டைலாக் போயிட்டே கடைசியாக சரி இந்த வருஷம் மன்னாப்பு அதை மன்னிக்கலாம். எங்கள் பாட்டி வந்து அதை மன்னிக்கலாம். இந்த வருஷம் மன்னிச்சிடுறேன். அடுத்த வருஷம் இந்த மாதிரி எதையான நடந்தது நான் குழந்தைகளுக்கு எதாவது வந்துச்சுனாக்கா நடக்கிறதே வேற அப்படின்னு முனீஸ்வரனை பயங்காட்டிட்டு இது வீட்டுக்குள்ள. இப்படித்தான் நமது கடவுள்களும் நமது வாழ்க்கை முறையும் நம்முடைய பெண்களுடைய விருப்பம் இருந்திருக்கிறது. சங்க இலக்கியத்தில் நம்ம வந்து பொற்காலம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் அதான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. நன்னன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. இப்போ நம்மளாம் எல்லா தலைவர்களுக்கும் பட்டப்பேர் உண்டு இல்லையா, பேரறிஞர்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து அப்படியே அது மாதிரி பட்டப்பேர் அவர்கள். பெண்கொலை புரிந்த நன்னன், பெண்கொலை புரிந்த நன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர். ஒரு பொண்ணை எப்படி பொண்ணான்றது வந்து அதுக்கு ஒரு சங்க இலக்கியத்தில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. பாட்டே பரணர் அவன் கண்ணுக்கு முன்னாலேயே அவனை தாக்குறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணை அறியா பொண்ணை கொண்டுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. பரணருக்கு 3 தலைமுறைக்கு பின்னால வந்த ஒரு கவிஞர், 3 தலைமுறைக்கு பின்னால வந்த ஒரு இன்னொருத்தனை வந்து நன்னன் வழியில வந்த ஒரு சின்ன சிற்றரசனை பார்த்து சொல்றான், உங்க தாத்தா அநியாயமா பொண்ணை கொண்டுட்டாடா, உங்க பரம்பரையில் எவனையும் நான் பாட மாட்டேன். உன்னதமான சரி என்ன நடந்ததுன்னா, இந்த ஈரோடு பகுதியில் இந்த பவானி ஆற்றங்காடி அந்த பகுதியில் தான் இருந்தா ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு குளிக்க போயிட்டு காலை வழியே எர்லிமா துப்பு குளிச்சு முடிக்கும் பொழுது காலில் ஏதோ தட்டுப்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு குளிச்சு பார்த்தா ஒரு மாம்பழம். ஆற்றுல அடிச்சுட்டு வந்த மாம்பழம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு கடிச்சிருக்கா, நல்லா இருக்கு, முடிச்சு சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுட்டு அப்பான்னு தண்ணி எடுத்து வீட்டுக்கு விட்டுட்டேன். இதை ஒரு சிப்பாய் பார்த்துருக்கான். அந்த மரம் அரசனின் பேரை கொண்ட ஒரு மரம். எப்படி வந்து அரசனுக்குன்னு ஒரு குதிரை இருக்குமோ, எப்படி அரசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யானை இருக்குமோ, எப்படி அரசனுக்குன்னு சொல்லிட்டு சில பொருட்கள் இருக்குமோ, முரசு, இதெல்லாம் அரசனுக்கு அது மாதிரி அதற்குரிய மரம் வந்து அந்த மரம் சாப்பிட்டு இதை வந்து அவன் போய் அரசனுக்கு சொல்கிறான். அந்த பொண்ணை இட்டுன்னு வந்து என்கிட்ட இட்டுன்னு வர வேண்டாம், நேராக வந்து கொலைக்களத்துக்கு போய் வெற்றி எடுக்கிறாங்க. சிஸ்டம் என்னன்னாக்கா, மன்னனின் இடத்தை அவன் உரிமைக்கு யார் சவால் விட்டான், இதை சவால் நான் எடுத்துக்கிறான். என்னுடைய மரத்திலேருந்து ஒரு பொண்ணு சாப்பிட்டு அது தரையில் ஒரு என்னுடைய மரத்து பழம் எங்கே உருண்டாலும் எனக்கு தான் கொடுத்தோம் விட்டாவில். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுடைய அப்பா, அவன் பெரிய தனவணிகன், அவன் சொல்கிறான், எவ்வளவு வெயிட்டோ எத்தனை கிலோவோ அத்தனை கிலோ தங்கம் தர விட்டுருங்க, என்னுடைய எல்லா இருப்பையும் உங்களுக்கு தர முடியாது, சட்டம் தான். அவன் வெட்டப்படுகிறார். வெட்டப்பட்ட இடத்திலே கோயில் கட்டப்படுகிறது. இந்த கிராமத்து தெய்வங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாக்கின என்பதற்கு இது ஒரு விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம். மாசாணி அம்மன் ஒரு கேள்விப்பட்டீங்களா? உள்ளாட்சியில் மாங்கனி அம்மன் தான் மாசாணி அம்மன். மாங்கனிக்காக கொல்லப்பட்ட பெண் அப்படின்னு அர்த்தம். நாடு முழுக்க அந்த மன்னனுடைய பேர் இமாம் பசந்த். இமாம் மன்னன், இமாம் பசந்த் மன்னனுடைய. ரைட்.
இப்படி இது 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 ஒரு இது ஒரு விஷயம். இப்படித்தான் 2000 வருஷ காலமாக நாம் பெண்களை அமைத்திருக்கிறோம் என்பது. என்ன நீங்க பெண் உரிமை பற்றி அதிகமாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஆண் உரிமையை பற்றி தொடர்ந்து 2000 வருஷமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம அன்றைய காலமாக தான் பெண் உரிமையை பற்றி சில பேர் பேசுறாங்க. பெண் உரிமை என்பது என் உரிமையை பற்றி பேசுகிறோம். என் உரிமை என்பதும் என் சுதந்திரம் என்பதும் பெண் சுதந்திரம் இல்லாத இடத்தில் சாத்தியப்படாது. எல்லா காலத்திலையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அகலிய கதையில இருக்கு, தாடகை கதையில இருக்கு. தாடகையை ராமன் கொன்றான். ஏன்? யாராவது நம்ம பற்றி சிந்திச்சமா? ஏன் கொல்லணும்? விஸ்வாமித்திரன் ஆட்சிக்கிட்டு போறான். விஸ்வாமித்திரன் ராமனையும் லட்சுமணனையும் ஆட்சிக்கிட்டு போறான். அவன் நோக்கம் ஒரு யாகம் நடத்துவது. அந்த யாகம் நடத்தி பாதுகாப்பாக ராமன் இருப்பதுக்கு தான் நோக்கம். ஆனால் அது வல்ல, அது சொல்லப்பட்ட நோக்கம். ஆனா உண்மையான நோக்கம் என்னன்னா, காட்டு வாழ்க்கை அழிந்து அல்லது அழிக்கப்பட்டு விவசாய முறை அமலுக்கு வந்த அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர், அந்த சிந்தனையை சேர்ந்தவன் விஸ்வாமித்திரன். தாடகையுடைய காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மரங்களை அழித்து காடு கெடுத்து நாடாக்கி என்பது தமிழிலே ஒரு வார்த்தை. காடு கெடுத்து நாடாக்கி அதை ராமரை வைத்து அவன் செய்ய முயற்சி பண்றான். அப்ப தாடகை வர இது இங்கதான் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய எதுக்கு மரம்லாம் வெட்டுறேன், நான் யாகம் நடத்த. யாகம்னாக்க இந்த காடுகளை வெட்டி சமநிலமாக்கி ஏற்கனவே விளைந்த உணவுகளை சாப்பிட்டு வந்த மக்களுக்கு உணவை விளைவித்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்த போகிறேன். இந்த சிந்தனையை முதலாக வெடித்தவர் எழுதியவர் அவன்தான். இப்போ ஏற்பட்ட தகராறுல தாடகை கொல்லப்படுகிறார். அதாவது விஸ்வாமித்திரனின் தத்துவம் வெற்றி பெற்று அதுக்கு அர்த்தம். அகலிகை பிரச்சனை அகலிகை பத்தி நிறைய பேர் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன தெரியும்னாக்க நமக்கு பாதி தான் தெரியும். அதை வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ரிக் வேதத்தில் பல வேதத்தின் பல பாடல்கள் நான் இதை ஆராய்ச்சியோடு சொல்றேன். நான் படித்தேன். அது என்ன இந்திரனுக்கு அவருக்குமான அஃபேர். இந்த அஃபேரை பற்றி ஏதாவது அதில் இருக்காங்க? அஃபேர் இருக்கு. என்ன அஃபேர்னா, 2 பேருமே சின்னஞ்சிறு வயசுலேருந்து விளையாடணும். தேவதாஸ் பார்வதி மாதிரி. இப்போ சுலபமாக புரியும் தானே. 2 பேரும் அவ்வளவு நெருங்கிய விளையாட்டு தோழர்களாக இருந்தாங்க. அட் ஒன் பாயிண்ட் அவளும் வளர்றா, இவனும் வளர்றான். இவன்றது இந்திரன் வளர்றான். 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல விஷயம் போயிட்டு இருக்கு. இது பல சாமியார்களுக்கு பிடிக்குது, ரிஷிகளுக்கு, ரிஷிகளுக்கு பிடிக்குது. ரிஷின்னா அப்படித்தானே இருப்பாங்க. பல பேர் பிறகு மேற்படுறது இதுக்கு தானே, அப்படித்தானே அப்படியே அவனுக்கு பிடிக்கணும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட 3 பேரழகியில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அகலிகை என்ற வார்த்தைக்கு கைகளினால், அதாவது உடம்பினால் உருவாக்கப்பட முடியாதது உருவாக்கப்பட அவ்வளவு பேரழகி. இன்னொரு அழகி யாருன்னாக்கா தாரை. தாரை யாரு? தாரா. தாரா என்பது பிருகஸ்பதியுடைய மனைவி. இவங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியல, அர்த்தம் அழகின்னு ஒத்துக்கிறோம். அழகுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப என்னுடைய கதைகள்ல ஒரு விஷயம் வரும். அழகுன்னா என்னக்கா அவன் பேசுவான். அழகு என்பது அறிவு, ஆரோக்கியம். அழகு என்பது அறிவும் ஆரோக்கியமும் சுயமாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் திறனும். இதைத்தான் அழகு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். சரி, 36, 26 அதெல்லாம் அழகு. இதை போய் நீங்க ஆப்பிரிக்காவில் போய் வைப்பியா அழகுக்கு? 36, 26 அங்கே போய் வைக்க முடியுமா? அல்லது எந்த நாட்டில் போய்? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வகையான உடல் வாழ்வு போக்குவரத்து. ஆக இதுதான். இப்போ அகலிகை இவங்களோட இருக்கு. அப்போ பிரம்மதேவன் ஒரு பந்தயம் வைக்கிறான். என்ன பந்தயம்னா, யார்
இந்த உலகத்தை 3 முறை சுற்றி முதல்ல வர்றானோ அவனுக்கு இந்த பொண்ணு. எல்லாருமே நம்ம தெய்வங்களுடைய முகத்தை நீங்க இங்க பார்க்கலாம். முருகன் அவன் மயில ஏறி கிளம்புறான், சிவன் காலங்கள், இப்படி எல்லா தெய்வங்களும் அவளை அடைவதற்கு அந்தந்த வாகனங்களை காட்டுவாங்க. ஒரு சாமியார் கோதம் மண்ணூர், அவன் என்ன பண்றான், அங்க ஒரு பஸ்ஸு கன்று ஈண்டி கொண்டு கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பஸ்ஸு, அதை சுற்றி வரான். அதை சுற்றி வந்து பிரம்மங்கிட்ட போய் நான் உலகத்தை சுற்றி வந்துட்டேன், அது எப்படி இவ்வளோ சொல்ல இப்போதான் போனால் அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பஸ்ஸு எதுக்கு சாமம்? ஒரு பஸ்ஸு உலகத்துக்கு சாமம். எத்தனை உலகத்துக்கு சாமம்? ஒரு பசு ஒரு உலகத்துக்கு சாமம். ஒரு பசுவையே 3 முறை சுத்தனா என்ன? 3 முறை சுத்தம் தான் சமம். ஆக ஒரு பசுவை நான் ஒரு பசுவை இல்லை 2 பசுவை சுற்றி 2 பசுவை சுற்றி வந்திருக்கேன். உன் பொண்ணை கூட முடிஞ்சு போச்சு. இப்போ வேக வேகமா போனான் நீ தேவேந்திரன் இந்திரன், திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சுட்டேன், எல்லா கடவுளும் ஏமாத்தப்பட்டான். ஆனால் இந்த உறவு தொடர்ந்தது. அப்போ ஒரு முறை மாட்டிக்கிட்டான். அப்படித்தானே அப்படித்தானே நம்ம கள்ள புருஷன், புருஷன்ல கள்ள புருஷன், காதல்ல கள்ள காதல், அதுக்கு ஒன்றும் கிடையாது. காதல்ல காதல் மட்டும்தான். கள்ளக்காதல் ஏதாவது இருக்க, அதுதான் ஒன்று. கள்ள புருஷன் கள்ள காதல் அது ஒன்று கிடையாது. அவளுக்கு அது ஓகே, ரைட், அவ்வளோதான். அது ஒயிட் தான், அது பிளாக் இல்லை இல்லையா? அவளுக்கு அது ஓகேன்னா ஓகே, அதான விஷயம். அப்படித்தானே சமூகத்தை நாம் பார்க்கணும். இப்படி எல்லா காலத்திலும் இந்த குற்றங்களும் இந்த பாவங்களும் பெண்கள் மீதே வருகிறது. அதுதான் ஒரு விஷயம். எல்லா காலத்திலும் எவ்வளவு கொடுமையாக இருந்ததுனாக்கா, ஒரு சாமியார் வரான், ஒரு சைவம், வீட்டில் சோறு, உங்கள் வீட்டில் இருக்க பசியாக இருக்குது, சோறு போடுறது, உட்காந்து சாப்பிட்றேன். எழுந்திரிச்சு வெத்தலை பாக்கு போட்டுக்கிறாங்க. இன்னொரு ரீக்வெஸ்டேஷன் அவங்ககிட்ட, ஒரு வேண்டுதல் யார்கிட்ட, வீட்டுக்காரங்கிட்ட, என்ன உன் மனைவி சோறு போட்டாலும் ரொம்ப அழகாக, ஆமாம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு புருஷன் சொல்லிட்டான். அவளை என்னோட அனுப்பணும். சிவனடியார் எது கேட்டாலும் நீங்கள் வந்து மறுக்க மாட்டியா? ஆமாம். அப்போ ஒய்ஃப் அனுப்பு. இது பெரிய புராணத்தில் உள்ள கதை. இயற்பகை நாயனார், இயற்கைக்கே பகையான நாயனார். அப்போ ஓகே இட்டுன்னு போ, அவன் இட்டுன்னு போறான். வெளியே போறவன் அந்த ஒரு சொந்தக்காரெல்லாம் கேள்விப்பட்டு கொந்தளிச்சு நிற்கிறான். வெளியே வந்து அந்த தரையை அப்படி இங்கேயே போட்டுருவோம், இங்கேயே பழி போட்டுருவோம்னு சொல்லிட்டு நிற்கிறான் சொந்தக்காரெல்லாம். அதை பார்ப்பா, உன் ஒய்ஃப் வீட்டுக்கு நான் மட்டும் போனால் நான் க்ளோஸ் ஆகிடுவேன், நீ என் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வீடு ஊர் எல்லைக்கு வரணும். அதற்கும் சமயத்து அகலிகை ராமன் காலி அந்த இதெல்லாம் முடிஞ்சு கல்லாகி பிறகு எல்லாம் விமோசனம் சாப விமோசனம் எல்லாம் வந்த பிறகு அகலிகை காலம் வந்து அப்போ ராமன் சொல்றான், திருக்க சொல்லி அகலிகை கேட்கிறா, யாரோ நான் அப்படிதான் ஒரு நாடகம், அகலிகைன்னு ஒரு நாடகம், அதை வந்து திருச்சி யூனிவர்சிட்டியில் பாடமாக வச்சிருந்தாங்க. அது ஒரு புதிய நாடகம். முட்டைன்னு ஒரு நாடகம், இந்த அகலியான ஒரு நாடகம், ஒரு புத்தகமாக வந்து அது இந்த காலத்தில் வந்து புருஷங்கமான நாடகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பாடத்திட்டத்தில் வச்ச பாடு நம்முடைய தோழர்கள் இருக்காங்களே, அவங்க திருச்சி துணைவந்தரை பார்த்து ஆபாசமான வார்த்தைகள் உள்ள புஸ்தகம் இது. நம்ம தோழர்கள் என் வாழ்நாள் முழுக்க அவங்களோட தான் நான் இருக்கேன். இன்றைக்கும் இருக்கேன், நேற்று இருந்தேன், முந்தான் இருக்கேன், நாளைக்கு இருக்க போகிறேன். அவங்க போய் துணைவந்தரை பார்த்து இது மோசமான புத்தகம், இது வந்து பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடாது. எனக்கு திருச்சி அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, உங்களால் தான் ஏன் வேணான்றாங்க, எங்கால் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வேண்டாம் சொன்னாங்க. அதான் வந்து எடுத்துட்டோம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, வருத்தமாக இருக்குது. எத்தனை பேர் எவ்வளோ காலம் வாழ்நாள் இருக்க யாரோடு இருந்தோம் இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா வருத்தமாக இருக்குது.
எனக்கு ஒன்றும் இதுதான் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு தான் நஷ்டம்னா அது. இப்போது அகலிகை கேட்குறா கடைசியா, தீர்க்க சுமங்கலி பாபா யாரோட அப்படின்னு ராமங்கிட்ட. இந்த பக்கம் இயற்பை நாகினார். அந்த கதையை நான் எப்படி பிடிச்சேன்னாக்க, முடிக்கிறதா அங்கே இருக்கிறத எழுதக்கூடாது, அது இருக்கிறத எழுதுறதுக்கு நான் எதுக்கு? இருப்பதை அப்படியே எழுதுவதற்கு எழுத்தாளன் தேவையில்லை, இருப்பதை எழுத்தாளனின் பார்வையோடு சேர்த்து, அதுதான் தரிசனம். தரிசனம்ன்றது வர ஒன்றும் பெருசாக பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய பார்வை. அப்போ ஏற்பைங்க நாயனார் அந்த எல்லைக்கு போனோடனே சரி போயிட்டு வாமா நல்லபடியாக. அப்போது இயற்பை நாயனாருடைய மனைவி சொல்கிறார் ஒரு விஷயம், என்ன இதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்குது, அப்பப்போ வித்துக்கணும் இல்லையா, அதை இந்த தாயத்து வைக்கிற மாதிரி. அப்போது அந்த மனைவி கேட்குறா, அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலையே சீக்கிரம், ஆமாம் வீட்டுக்கு வந்து சோறாக்கி போகணும், சோறாக்கி போகிறது தான் பொண்டாட்டி அப்படின்றது வந்து ரெண்டாம் அந்த 10 மணிக்கு நடக்கிற விஷயம் நடக்கும். முதல்ல பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் எடுத்து எஸ்ஏபி விளக்க சொல்வார், நாங்கள்லாம் அதை கேட்டோம் பக்தி சிரத்தையோட. முதல் சூத்திரம் ஓம் பார்த்தாய பிரதி ஓதிதா பகவதா ஒரு பாட்டு, அதை பாட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆன உடனேயே எஸ்ஏபிங்களுக்கு ஒரு பகவத்கீதையும் ஒரு 1.5 ரூபா பேனாவும் கொடுத்தாரு. அந்த பாக்கெட்டில் சொல்லிடக்கூடாது, நான் இங்கை கசியும் அது நேசம் மாதிரியே தான் வச்சுருந்தோம். அந்த இதுவும் ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுத்தாரு. இது கிளாஸ் ஆரம்பித்து செஷன் ஆரம்பித்து 10 மணிக்கு கரெக்டாக வந்துடுவார். வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்லோகம் அதை பற்றி விளக்கி எங்களில் ஒருத்தர் கேட்பார், சரி சார் பலனை எதிர்பார்க்காத வாழணும்னா உங்களை போன்ற பெரியவர்களுக்கு சரி, என்னை போன்ற அர்ப்பனுக்கு எது எப்படி இருக்கு, என்னை போன்ற சின்னவனுக்கு எது எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்பார். அவர் வந்து மந்தகாசமான புன்னகை போட்டு கரெக்ட் அர்ப்பன்றதை ஒத்துக்கிறாரு, இல்லை நீ அர்ப்பம் தான் கரெக்ட், அது எல்லாராலும் முடியாது, கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிரமெல்லாம் விளக்கி அது இப்படி அதை விண்ணோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது போகும். ஒரு 10-12 நிமிஷம் போகும். அடுத்து திருக்குறள், நேற்று விட்ட இடத்துலேருந்து திருக்குறள், இதெல்லாம் முடிச்சிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் நம்ம அபிஷேகம் உட்காருவார். அடுத்து ஒரு யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு இந்த படங்கள்லாம் கொண்டாக்கு 36 பக்கு மூலையில் பார்க்க அப்படின்னு படம் வரும் இல்லை, 36 பக்கத்து மூலையில் எல்லாம் சைடில் இருக்கும், அப்படி சைட்லேயே இருப்பாங்க, நேர்லேயே இருப்பாங்க, கேமரா வந்து நேர்லேயே படம் எடுக்க இல்லை சைடில் பக்கவாட்டில் அதெல்லாம் வந்து அதை எடுத்து இல்லை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இந்த 36 பக்கம் மூலைக்கு போய் கொடுங்க. ரொம்ப சின்சியராக பகவத்கீதை படித்த அதே சின்சியாரிட்டியோட அதை பார்த்து பொண்ணை அப்படியே டீட் பண்ணுவார். அதுதான் இந்த 36 பக்கத்து மூலைக்கு. இவ்வளவு இப்போது இதெல்லாம் தள்ளி எல்லாம் நீங்கள் போங்க பிரபஞ்சனோட போய் பேசணும். எனக்கு சொரன்னு அப்போ தான் குடும்பத்தை கொண்டாந்து வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த குறிப்பாக காலேஜில் வச்சுருக்கேன். பையனை கொண்டு போய் ஸ்கூலில் இங்கே எம்ஜிஆர் சத்யா ஸ்கூல். என்ன விஷயம், கும்பகத்தை குப்பம்னு சொன்னீங்களா ஈரோட்டில்? எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து வாழ்நாளில் நம்முடைய விதி போலை கிழிக்கப்படுது. கும்பகத்தை குப்பம் சொன்னீங்களா? ஆமாம் சார் குப்பம் சொன்னேன். நான் குப்பம் சொல்லலை, ஒரு வாசகர் கேட்டார், கும்பகம் போன்ற குப்பை பத்திரிகைகள் நீங்கள் எழுதலாமான்னு கேட்டார். கும்பகம் குப்பை தான், ஆனால் நான் எழுதுகிற கதை குப்பையா அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் அப்படின்னா. அது கூட நீங்கள் எப்படி சார் சொல்லலாம், அப்போ குப்பையா? எனக்கு அப்படித்தான் சார் ஃபீல் பண்ணுறேன். 47 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கும்பகம் ஆரம்பிச்சு அவருக்கு உண்டாக நான் சொல்லிட்டு
எப்படி சொல்லுங்க சொல்றேன். அப்பதான் 36ஆம் பக்கம் மூலையில ஒரு பொண்ணு பின்னால கொஞ்சம் காலை அகட்டி வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ. இந்த மூஞ்ச 48ஆம் வகுப்புல இந்த பொண்ணு நியூடிட்டி இஸ் நாட் கிரைம், அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கலை. ஆனா இது போல முட்டி வரைக்கும் அதுக்கு மேல என்ன அதுக்கு மேல என்ன அப்படி தூண்டி விடுறோம் பாருங்க, இதுதான் குப்பை என்னுடைய அபிப்பிராயத்தை அப்படின்னு நான் சொல்றேன். யார் சொல்றேன்? 11 மணி தான் ஆச்சு. 1 மணிக்கே அவரு போறவர் உடனே எழுந்திரிச்சு போய் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ஏதோ கலவரம் நடக்குது, குடும்பத்தில் என்ன நடக்குது, ஆசை 1 மணிக்கு போறவர் 11 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. பாசாதி வந்து என்ன நடக்குது, அதான் சின்ன பசங்களை சேர்க்கக்கூடாது. நான் இல்லை சரி, நான் 35 வருஷம் நீ சின்ன பசங்களை எல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி வந்து எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. அது நேரத்துக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 மணிக்கு திரும்ப வந்தார். பிரபஞ்சன் வர சொன்னார், கும்பதம்பூர் குப்பைன்னு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இங்கே எப்படி நீ வேலை செய்யலாம் அப்படின்னு நியாயமான கேள்வி சார். வேலை செய்ய முடியாது. அப்போ ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும், இனிமேட்டு இலக்கிய கூட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, போகாமல் இருக்க நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது எப்படி சார் போகாமல் இருக்கு? வாசகனை சந்திச்சாருன்னா எனக்கு நல்லது, வாசகர்கள் தானே என்னை வளர்க்கணும், இதையே முட்டாத்தனமாக இல்லை அப்படின்னு கேட்டால் தான் எனக்கு நல்லது, நான் கொஞ்சம் திருந்த முடியும், நான் வாசகனை ஒருபோதும் சந்திக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன வந்து தள்ளடிச்சார். பாலிவுட் பிரபஞ்சன் கணக்கு செட்டில் பண்ணிட்டுவாங்க. மாதனை கூப்பிடுங்க, மாதனை வந்தார். நீங்கள் மீட்டிங் போகன்றார். நீங்கள் போய் தான் சார் அவங்க எப்படி வாசனை சந்திக்காமல் இருக்க முடியும்? இங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் வந்து போகிறது இல்லையே. இங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உருவாக்குற சீனியர்ஸ், நாங்கள் வெளியே உருவாக்கியில் வந்திருக்கோம், நாங்கள் போய் தானே இருக்கிறோம். ஓகே அப்படின்னா நீங்களும் நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் வெளியே வந்து நிற்கிறோம். அவருக்கு இப்படி தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பக்கத்தில் ஒரு டீ கடை, வழக்கமாக டீ கடையை தான் புகலிடம் தேடுவோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சிகரெட் குடிச்சு என்ன வாழ்க்கையில் என்ன பண்ணலாம். அவர் திரும்ப நான் வந்து சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டோம், அந்த எல்லாம் செட்டில் ஆகிடுது. திரும்ப போய் செய்தி பார்த்து, சார் ஒரு ரிக்வஸ்ட் என்ன, இதை நம்பி நான் வந்து குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன், வேலைக்கு நான் வரல, அந்த வீட்டை உடனடியாக காலி பண்ண முடியாது, இன்னொரு வீட்டுக்கு போய் அக்கௌண்ட் தான் வந்து கஷ்டம். அது இந்த வீட்டில் 6 மாதம் இருந்துக்கிறேன், இந்த மார்ச்சுக்கு பிற்பாடு இந்த ஏப்ரலுக்கு முன்னால் நான் ஊருக்கு எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை காலி பண்ண சொல்லலையே. அது அந்த இடம் வந்து என்ன இப்போ அது நான் சொல்கிறேன்னு இல்லையா, நான் உங்களை காலி பண்ண சொல்கிறேன். நான் உங்கள் ரசிகன் சார், உங்கள் கதைகள் பிடிச்சி நீங்கள் எழுதுகிற கதைகள் பிடிச்சி தான் உங்களை நான் நீங்கள் தொடர்ந்து குமுதத்தில் எழுதுங்க, ஆனால் இங்கே ஸ்டாஃபாக இருக்க முடியாது. நீங்கள் எழுதுறீங்க நான் போடுறேன், ஆனால் ஸ்டாஃபாக நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துங்க சொன்னார். அப்போ தான் இருந்து கொஞ்சம் ஆள் இருந்துட்டு தொடர்ந்து அவருக்கு கேட்பார், இந்த கதாநாயகங்களை ஏன் அனுப்பல, எனக்கு சங்கடமாக போட்டுது, 1-2 கதை எழுதுனா சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா அவருக்கு வந்து இப்படியான மனிதர்களோடு உறவு கொண்டு இப்படியான வாழ்க்கை முறையோடு இருந்து நான் வந்திருக்கிறேன். நிறைய இழப்புகள், நிறைய அனுபவங்கள், உங்களை போன்ற நிறைய நண்பர்கள் இதோடு வாழ்க்கை போய்கொண்டிருக்காரு. என்னுடைய அனுபவத்தை தான் இந்த புத்தகமாக நான் எழுதியிருக்கேன். எனக்கு என் ஆத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான புத்தகம் இந்த பெண்ணும் பரத்தை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேஷம் எப்படி தமிழ்நாட்டில் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். தேவதாசிகள் சொல்லப்படுறது எப்படி உருவாயிருக்காரு, இதெல்லாம் அதை பற்றி டீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இப்படியாக எனக்கு திருப்திகரமான சில கட்டுரைகளை இந்த புத்தகம் வந்திருக்கு. நீங்கள் விரும்பியெல்லாம் படிச்சுப்பாங்க, உங்களை செலவு பண்ண சொல்லலை,
நீங்கள் வாங்கணும் கட்டாயமாக பண்ணல, நீங்கள் விரும்பினா படிங்க, படித்தால் ஒருபோதும் நீங்கள் ஏமாற்றத்துக்குள்ளாக மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தந்து இவ்வளவு நேரம் அமைதி காத்ததற்காக என் வணக்கத்தையும் நன்றியையும்